என்றால் தேனீக்கள், சேமிப்பு என்றால் எறும்பு, உழைப்பு என்று சொன்னால் அதுதான் சிவகாசி என்று நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கமாக இருக்கக்கூடிய சிவகாசி மக்களுக்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்னபாரதியின் தித்திக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த மேடைக்குமே நான் போனாலும் சொல்லுவேன், நம்மளுடைய அரசாங்கம் வெடிக்கு தடை போடணும்னு சொல்றாங்க. வெடிக்கு தடை போடாமல் குடிக்கு தடை போட்டா நாடு நல்லா இருக்குங்கிறத நான் சொல்லுவேன். நடுவரவில்லை, நான் எல்லாரும் உட்கார்ந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். பாதகத்தி மாலே அது முன்னாடியே சொல்லியிருக்கணும். நடுவரவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? நகைச்சுவையை வாரி வழங்குவதில் நீங்கள் ஒரு வள்ளல். எம்ஜிஆர் அப்பயா நானா? ஆச்சரியமா இருக்கு. நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு செவ்வாழையர் சிவாஜி கணேசன். என்னப்பா சொல்ற? என்னத்தையா சொல்றியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. நகைச்சுவை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியாது. 80 நாடுகள் நீங்கள் சுற்றி வந்தாலும் நகைச்சுவையை உலக நாயகன் கமலஹாசன் போல் சொல்வதில் நீங்கள் உலக நாயகன் கமல். ஐயோ, இந்த வாய்ஸ் எடுக்கணுமே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களை பார்க்கறது. நகைச்சுவையை நவரசமாக சொல்வதில் நீங்கள் நவரச நாயகன் கார்த்திக். உண்மை எனக்கு ஒன்றும் புரியலே. நீங்க சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே ஒரு நகைச்சுவை பேச்சாளரை மிமிக்ரி மேனா மாத்திருக்கக்கூடிய சிவகாசி மக்களுக்கு நான் தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கைத்தடல் கொடுக்கணும். என்ன தலைப்பு கேட்டிருக்கிறீங்க? இன்றைய தினசரி வாழ்க்கை மணக்கிறதா கணக்கிறதா? இதெல்லாம் எங்க நடுவர்களை பிடிச்சிட்டு வந்தீங்க? அது என்ன கோழி குஞ்சாமா? ஒரு பேச்சாளர் நம்மளுக்காக கோவிச்சிட்டு பழத்து வந்திருக்காரு. எங்க மணக்கிறதுன்னு பேசக்கூடிய எங்க 3 பேரையும் பாருங்க. பார்க்க முடியாதான் அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு ரோஜா, மலர்விழி அக்கா ஒரு மலர், பேர்ல மலர் வச்சிருக்காங்க. ஆமா. அனலட்சுமி பாருங்க ஒரு சூரியகாந்தி சன்ஃப்ளவர். அப்படியா? ஆமா, நாங்க தான் மணக்கிறதுன்னு பேசுறோம். இந்த கணக்கிறதுன்னு இவங்க பேச்சுல கணக்கு இல்லங்க. 2 சட்டி அண்டா நிறைய சோற தின்னுட்டு இவங்க தான் கணக்குற மாதிரியே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் மஞ்சனா சொன்னாரு, தினம் சாப்பிடுங்க, தினமும் சாப்பிடுங்க எல்லாம் சொல்லிட்டு அவர் அங்கே என்ன ஆர்டர் பண்ணிக்காரு ரூமில். மட்டன் சுக்கா 2ண்ணே, என்ன லாலிபப்பு 3ண்ணே, எல்லாம் எதுவும் சூடாக வச்சிருக்க. நம்மளை மட்டும் தினையை சாப்பிட்டு நம்ம தினைஞ்சிக்கிட்டு தெரிய வேண்டியதான். கரெக்டாக சொல்லு. எந்த ஊரில் வந்து பேசுகிறாங்க, அதுவும் சிவகாசியில் வந்து பேசுகிறாங்க. சிவகாசியில் எத்தனை முறை சிவகாசியில் வெடி தொழிற்சாலையில் நீங்கள் டிவியில் பார்த்தாலும், சிவகாசியில் வெடியில் விபத்து அப்படின்னு பார்த்தாலும் மீண்டும் அடுத்த நாளே எந்திரிச்சு வேலைக்கு போகிற தில்லு சிவகாசி மக்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு. வாழ்க்கைங்கிறது ஒரு பொங்கல் மாதிரி. பொங்கல்ல வரக்கூடிய முந்திரி பருப்பு மாதிரி வாழ்க்கை மணக்கிறதுன்னு நாங்க பேசுறோம். பொங்கல்ல வரக்கூடிய மிளகு மாதிரி வாழ்க்கை கணக்குறதுன்னு அவங்க பேசுறாங்க. உண்மையிலே எங்க ஆம்பளைக்கு அதாங்க. பொங்கல் வச்சுன்னு எங்களுக்கு மட்டும் 75 எது கிடக்கு, மிளகு கிடக்கு. பெண்களுக்கு முந்திரியா அதை எடுத்து டேஸ்ட் பண்றது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் அந்த பொங்கல் கொடுத்துட்டு கேட்டேன், என்னடா அப்புறம் அந்த பொங்கல் எப்படி போச்சு? வாய் வழியா தான் அப்படின்னா. ஏங்க, இட்லி பொடியை தொட்டு இட்லி சாப்பிடலாம், மூக்கு பொடியை தொட்டு மூக்க சாப்பிட முடியுமாங்க? சாப்பிட முடியுமாங்க? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது, யாருக்குமே பிடிக்கலன்னு சாகவும் முடியாது. அதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டால் வாழ்க்கை மணக்கும். இந்த காலகட்டத்தில் எப்படி தெரியுமா? வாய்ப்புங்கிறது வடை மாதிரி. நாம தான் காக்கா மாதிரி தேடி போய் தூக்கணும். அதை விட்டுட்டு பீஸா மாதிரி வீடு தேடி வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை நிச்சயமா கணக்கத்தான் செய்யும். பொண்டாட்டி சரியில்லை, பொண்டாட்டி டார்ச்சர், பொண்டாட்டி ஏகப்பட்ட பிரச்சனை. அப்ப எதுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சீங்க? இங்கே சிவகாசில டைவர்ஸ் வாங்கிட்டு கிளம்புங்க, உங்க அம்மா வீட்டுக்கு போங்க. அவர் அம்மா வீட்டுல இருந்து வந்திருக்காரு. ஏங்க, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி சரியில்லை, பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குறாருன்னா ஒரு சின்னதா பாராட்டணும். எப்ப பார்த்தாலும் சாம்பார்ல உப்பு இல்ல, ரசத்துல புளிப்பு இல்ல, வத்த குழம்புல உரப்பு இல்ல, உங்க மண்டையில தான் அறிவே இல்லை. நாங்க பொங்கி போடுறோமா இல்லையா? ஆம்பளைக்கு அறிவியல் சொல்றதுக்கு ஆம்பளை தான் கை தட்டுறீங்க. இதை விட கொடுமை நான் என்னத்தை ஆளாக போறோம். மஞ்சுநாதன் பத்தி இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கும் போது ஒவ்வொரு முறையும் கலந்து கொள்கிறார் மஞ்சுநாதன். பார்ப்பதற்காக மேல உட்காந்து பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பிடுவார். பக்கத்துல உட்கார்ந்து இருக்காருல அடுத்த அபு, அவர் வந்து பேச போறார். அவங்களுடைய இதெல்லாம் நான் இந்த இடத்துல நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவங்களுடைய பெருமைகள்லாம் கண்டிப்பா சிவகாசி மேடையில நான் ஏத்திட்டு தான் நான் போவேன். அவர் அபு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா சார்? பட்டிமன்றத்துக்கு கார்ல இருந்து இறங்கி வந்தோம்ல, அவர்கிட்ட சொல்லிட்டே வந்தேன், மனசே சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். ஏங்க, மனசு சரியில்லைன்னா ஏன் மேடம் இவ்வளோ ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க அப்படின்னார்.
நான் நினைச்சுக்கிட்டேன் ரொம்ப புத்திசாலி மாரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து இந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல பார்ப்பாங்க, 4 பேர் பார்த்து ஆறுதல் சொல்லுவாங்களா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா, அடுத்த 24 மணி நேரத்தில் அதுவே காணாம மறைஞ்சு போயிருங்கிறார். இந்த கூறுகட்ட குக்கர்லாம் உட்கார்ந்து நின்றுக்கிட்டு வாழ்க்கை கணக்கிறது எப்படி நடுவர்களே பேச அவரே ஆச்சரியம் பார்க்க இவ்வளவு பெரிய நகைச்சுவை நான் பேச மாட்டேனே. அடுத்து அருண், வழக்கறிஞர் அருண். தம்பி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? போன மாசம் அருணுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். பொண்ணு பேர் என்னன்னு கேளுங்க நடுவர்களே. எல்லாமே நாங்க வேணாம்டா சொல்லாம இருக்க போறியா? சொல்லித்தான் ஆக போறோம். உன் ஸ்கிரிப்டா தானம்மா? பொண்ணு பேர் என்ன தெரியுமா? அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்? ஆமா. ஆஹா, அப்ப கண்டிப்பா உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடந்தா நிச்சயமா அதிர்ஷ்டம் அடிக்கும். இத்தனை ஆண்கள் இருக்கிறீங்கல்ல, ஆண்கள் எப்படி பாசிட்டிவா வாழ்க்கை எடுத்துக்கணும்னு ஒரு ஃப்ரீ டிப்ஸ் கொடுத்துறேன், தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில வழுக்க விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஆண்களும் வருத்தப்படாதீங்க. நீங்க எல்லாம் கடவுளின் தூதுவர்கள்ங்க. நம்பளல, மொட்டைக்கும் சொட்டைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை, கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதான் சொட்டை. அம்மா பையனை பார்த்து சொல்றாங்க, டே நீ லவ் பண்ற பொண்ணுகிட்ட உனக்கு சமையல் தெரியும்னு சொல்லிடாதடா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஆயுசுக்கு நீ தான் சமையல் பண்ணணும். பதிலுக்கு பையன் என்ன சொன்னான் தெரியுமா? போமா அங்கிட்டு, சமையல் தெரியும்னு சொல்லி தான் அந்த பொண்ணையே நான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பெண்கள் தயவு செய்து நீங்க திருமணம் பண்ணும்போது எப்படியாப்பட்ட ஆணை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல படிச்ச பையனை கல்யாணம் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எப்படி சமைச்சு போட்டாலும் சூப்பர் நான் பாடி சாப்பிட்டு போயிடுவேன். மனுஷனுக்கு பெரிய மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டியை போய் சமரசம் பண்ணா அவன் மனுஷன். சரி, அதுவே பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறம் கிச்சனுக்குள்ள நேரா விறுவிறுன்னு போய் சமையல் பண்றான்ல, அவன் தாங்க பெரிய மனுஷன். உண்மையிலேயே சாப்பாடு நல்லாவே இல்லாட்டா கூட ஒரு சின்னதா ஒரு பாராட்டுங்க. அதை மட்டும் தான் பெண்கள் நாங்க எதிர்பார்ப்போம், வேற எதுவுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். எப்படி பாராட்டணும் சார்? ஏ ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன உதடு வளைக்க கொஞ்சனுமே. ஏம்மா, அவன் ஒரு அவசரத்தில் சேராட்டக்கிற வெளியே வந்து 40 ஆரம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே பையனுக்கு ஷூவை காணாமல் தேடிக்கிட்டு இருக்கான், சாக்ஸை காணாமல் தேடிக்க. இந்த நேரம் ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே ஒன்னு கொஞ்சனுமே ஓடா எடுவட்ட போல ஷூ சாக்ஸை தர்றா எருமாட்டு போல. இப்படி இருக்கு. இது போய் காலைல எவனா பாட முடியுமா சார்? ஆனா ஒருத்தன் பாராட்டிட்டான். லட்சுமி என்னங்க 30 ஆண்டு வாழ்க்கையில உன் கூட நான் குடும்பம் நடத்தியல, இன்னைக்கு தாண்டி ஒரு சமையல் ஒரு மாற்றம் தெரியுது. என்னங்க சொல்றீங்க? உன்னாலாம் கருப்பு முடியா கிடக்கும், இப்ப வெள்ளை முடியா கிடக்குடி. சார் உண்மையில இந்த அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன? திருமணமான ஆண்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம்? நாம சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சும் நம்மளை நம்புறது அம்மா, நாம சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சு நம்மளை நம்பாததாங்க பொண்டாட்டி. அப்படின்னு எடுத்துக்கிட்டா வாழ்க்கை டேக் இட் ஈஸி. எங்க குழந்தைகளை பத்தி சொன்னாரு. குழந்தை இன்னைக்கு குட்டிச்சாத்தாங்களா இருக்குது, ஒரு வார்த்தை கேக்குதா? ஆனா குழந்தையின் விசாலமான அறிவை யோசிச்சு பாருங்க. பொங்கல் பண்டிகை பத்தி சிறுகுறிப்புன்னு ஒரு கொஸ்டின் ஹிந்தியில கேட்டிருக்காங்க. இவனுக்கு தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தியும் தெரியல, 3 கலந்து ஒரு புது வேர்டை கிரியேட் பண்ணி எழுதியிருக்கான் பாருங்க. பொங்கல் பண்டிகை, டிஸ் பண்டிகை, தை மாஸ் மே மானத்தாகை, அதிகாலை குளிச்சதேகை, மாதாஜி வாசல்லை படா படா கோலம் படுத்தாகை, நடுவுல பூசணிப்பூ வைப்பாகை, பொங்கும் பொங்கலோகை, அம்புடத்தே ஹை 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 முடிச்சிருக்காங்க. திருப்புற வாத்தியார் இப்ப ஐசியில கிடக்கிறாருன்னா என்ன அர்த்தம் நடுகிறவர்களே? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உப்பு சைவமா அசைவமா? உப்பு சைவமா அசைவமா? சும்மா நடுவர் 450 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சு உட்காரணும். திடீர்னு உப்புடுவாங்க, திடீர்னு மசாலாடுவாங்க. நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், டே உப்பு சைவமா அசைவமான்னு கேட்டேன். சிம்பிளா சொல்லிட்டான், சாம்பார்ல போட்டா சைவம், அதே கறி குழம்புல போட்டா அசைவம்னு போயிட்டாங்க. இதுக்கு யாரும் அசைகிற மாதிரி தெரியல. எங்க வீட்லயே வாழ்க்கை எப்படி மணக்குறதுன்னு சொல்றேங்க. எங்க வீட்டுக்கார் எது சொன்னாலும் நான் சரிமாமா சரிமாமான்னு கேட்பேன். எத்த சொன்னாலுங்க. அன்னைக்கு அப்படிதான் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு இவ்வளோ தண்டி இவ்வளோ பெரிய நாய்ங்க, பெரிய சைஸ் நாய். நான் கூட பயப்படாம பாரதின்னு பேர் வச்சுக்கிட்டு பயப்படலாமா அப்படி தைரியமா நடந்து போயிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கார் பம்மி நாயை பார்த்துட்டு பம்மி பின்னாடி வந்து நிக்கிறார். மாமா நாயை பார்த்து பயப்படுறீங்களே, ஏன் நாயை பார்த்து பயப்படுறீங்க? 7 கழுத வயசாகுது, இன்னும் நாயை பார்த்து பயப்படுறீங்க? பதிலுக்கு மனுஷன் சொல்றாரு, 7 கழுத வயசாகுதுன்னு எனக்கு தெரியும், நாய்க்கு தெரியுமாடி, பேசாம வேலையை பார்த்துட்டு போடி அப்படின்ட்டாருங்க. ஆனாலும் அதை பாசிட்டிவா எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தா வாழ்க்கைங்கிறது மணக்கும் அப்படின்ட்டு தாங்க நான் சொல்றேன். சின்ன குழந்தைகள் கூட வாழ்க்கையை எவ்வளவு ஈஸியா நீங்க எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? வாத்தியார் பையனை பார்த்து கேட்கிற, டே ஏன்டா நேத்து நீ ஸ்கூலுக்கு வரல? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பா தானடா லீவ் பண்ணும், நீ ஏன்டா லீவ் போட்ட?
அப்பா தான் அம்மா கூட தனியா இருக்க பயமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து லீவ் போட சொன்னாரு மிஸ். எதையுமே குழந்தைகள் சொல்வதை கூட ரசித்து எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை இழிக்குங்க. பையனை பார்த்து சொன்னேன், டேய் புல்லாங்குழல் வாங்கிட்டு வாடான்னு கேட்டேன். 4 கடை 7 தெரு ஃபுல்லா போயிட்டு சுத்தி வந்து சொன்னான், அக்கா எல்லா கடைக்கும் போயிட்டு வந்தேன், பூரா ஓட்டையா இருக்குக்கா, வாங்கிட்டே வரலான்ட்டு வந்துட்டான். வாழ்க்கைங்கிறது புல்லாங்குழல் மாதிரிங்க, நிறைய ஓட்டைகள் இருக்கும். ஆனா சரியாக கையாள தெரிந்தால் அதிலிருந்து இதமான இன்னிசை கேட்கும் என்று சொன்னால் அதுதான் வாழ்க்கை மணக்கிறது என்று சொல்லுங்க. சார்லி சாப்ளின் தான் சொல்வாரு, வாழ்க்கையை க்ளோஸ் அப்ல பாருங்க. வாழ்க்கையை க்ளோஸ் அப்ல பார்த்தா கஷ்டமா தான் தெரியும், ஆனா லாங் ஷாட்ல பாருங்க மதுரை முத்து மாதிரி வாழ்க்கை இன்றைக்கும் காமெடியாகத்தான் தெரியும் என்று சார்லி சாப்ளின் அவர்களே சொன்னார்கள் என்று சொன்னார். வாழ்க்கையில வடை போச்சே அப்படின்னு யோசிக்கிறத விட வடையோட போச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க என்று சொல்லி, எந்த வகையில் பார்த்தாலும் இனிப்பாக இருந்தால் உங்களை விழுங்கி விடுவார்கள், கசப்பாக இருந்தால் உங்களை துப்பி விடுவார்கள், உப்பாய் இருங்கள், என்றைக்கும் அளவாக உங்களை பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி, எந்த வகையில் பார்த்தாலும் வாழ்க்கையை நம்ம கையில் எடுத்துக்கொண்டா வாழ்க்கைங்கிறது மணக்கிறது. யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சின்ன கரும்பு சக்கை போதுமானது. கரும்பு தோட்டம் கிடைக்கும் பொழுது உங்களை யானையா மாத்திக்கோங்க, ஒரு சின்ன கரும்பு சக்கை கிடைச்சிச்சுன்னா உங்களை எறும்பாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை என்றென்றைக்கும் மணக்கத்தான் செய்யும், அது கணக்காது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை சிவகாசி மக்களுக்கும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது உங்கள் அன்னபாரதி. நன்றி, வணக்கம். இங்க சொல்லி